ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்றைக்கி நான் ட்ரை பண்ண ரெசிபி தான் பீஃப் ஃப்ரை. இது ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம் இந்த ரெசிபிக்கு. அதனால் ஒரு பேனை நல்லா காய வச்சுட்டு அதை இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் 1 இல்லைனா 2 ஸ்பூன் வந்து மல்லி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோடு நம்ம என்ன பண்ணலான்னா, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகு இருக்குல்ல, மிளகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இருக்குல்ல, காஞ்ச மிளகா ஒரு 3-4 வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா நம்ம வதக்கி இதை நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் இது எல்லாமே வதக்கின மசாலாவை இதில் போட்டு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடுவோம். பேஸ்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக நல்லா அரைச்சிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை நம்ம நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்குவோம். இங்கே நான் 200 to 250 கிராம்ஸ் ஆஃப் பீஃப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோடு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து வெறும் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு இந்த பீஃபை நான் ஒரு 2 to 3 விசில்ஸ் கிட்ட வேக வச்சிட்டேன். வேக வச்சக்கப்புறம் நான் இந்த ப்ராசஸ் நான் பண்ணுறேன். ஏன்னா பீஃப் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் மட்டனில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சேம் மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு 2 விசில் 3 விசில் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணமாக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் இங்கே பண்ணுறேன். ஸோ இதை நம்ம நல்லா வந்து இந்த மசாலாவோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தண்ணி வேணும்னாலும் லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் லைட்டாக 1 இல்லைனா 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்புறம் இதிலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை அதை மட்டும் போட்டுருவோம். ஸோ அந்த ஸ்பைசஸ் நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, வெங்காயத்தை போட்டு அந்த எண்ணெயோடு நம்ம நல்லா வதக்கிடுவோம். ஒரு 1 மினிட் கிட்ட கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை வதக்கிடுங்க. எண்ணெயை வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த பீஃபை வந்து இதோடு போட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் ஒரு 60 to 70% நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, மேரினேட் பண்ணியிருந்த பீஃபை வந்து இதில் போட்டுருவோம். போட்டுட்டு லைட்டாக 1 டம்ளர் இல்லைனா 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் விட்டுருங்க. இப்போ லைட்டாக வதக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே 70% வந்து பீஃபை வேக வச்சிட்டோம். இந்த 15 மினிட்ஸில் வந்து அடுத்த ஒரு 20 to 30% வந்து பீஃப் நல்லா வெந்துடும். அந்த தண்ணி ஏன் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக காரம் ஆயிடுச்சு. அதனால் நான் லைட்டாக தண்ணி ஊற்றுனேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த காஞ்ச மிளகா வந்து அதுக்கேற்ற மாதிரி கணக்கில் போட்டுக்கோங்க. இங்கே நான் 4 காஞ்ச மிளகான்னு போட்டேன் 2 பேருக்கு பண்ணுறனால. ஸோ நீங்கள் அதை வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. 3 காஞ்ச மிளகா கிட்ட போட்டுக்கோங்க. அந்த பெரிய காஞ்ச மிளகாவாக இருந்தால் 3 கிட்ட போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த மசாலாவும் போட வேணாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே அந்த மசாலா அரைச்சனால இதில் வேறு எந்த மசாலாவுமே போட வேணாம். இதுலேயே வந்து நல்லா பீஃப் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அவ்வளோதான். 10 to 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் பீஃப் வேகிறதுக்கு. ஸோ பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா தண்ணி வந்து நல்லா அதில் உறிஞ்சி நம்மளுக்கு ஒரு ஃப்ரை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, மல்லியும் புதினாவும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி நம்ம போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எனக்கு வெறும் 30 மினிட்ஸ் தான் ஆச்சு. இது நீங்கள் சப்பாத்திக்குனாலும் சரி, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரைஸ் வச்சு சாப்பிட்னாலும் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் போட்டேங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஓவராலாக முடிஞ்சிருச்சு.
ஸோ பீஃப் ஒரு சிலருக்கு பிடிக்காது, அவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. பீஃப் பிடிச்சவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலோட ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே ரெசிபியை கண்டிப்பாக மட்டன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். See you on next video. Bye.